நிச்சயமாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலானது விறுவிறுப்பாக தமிழகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது தான் என்று கூற வேண்டும். முதல் கட்டமாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் துவங்கின்றாலும் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி வரை இந்த தேர்தலானது இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் எண்ணிக்கையானது இருக்க போகிறது. அப்பொழுதுதான் யார் வெற்றி பெற்றார்கள், இந்தியாவின் பிரதமர் யார் என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் விடை கிடைக்கப் போகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த தேர்தலை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்றால் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, உதாரணமாக வாக்கு இயந்திரங்கள் கோளாறு, பூத் ஸ்லிப் இருந்தும் உள்ளே வாக்காளர் அந்த பெயர் இல்லை என்று பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இது அனைத்துமே சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவுக்கான முழுமையான நேரமானது நிறைவேற்றிருந்தது. அதாவது 6 மணி வரையில் இங்க வாக்குப்பதிவு செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 6 மணி வரையில் முழுவதுமாக வாக்குப்பதிவுக்கான நேரம் முழுமையாக நிறைவடைந்து உள்ளது. இந்நிலையில் அதற்கு முன்னர் அந்த 6 மணி நேரத்திற்கு 6 மணிக்கு முன்னர் யாராவது வந்திருந்தால் டோக்கன் வழங்கி அவர்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவர்கள் வாக்கு செலுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் நாம் தியாக நகர் பகுதியில் இங்கு இருக்கிறோம். இங்கு பொதுவாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் தான் மிகவும் குறைந்த வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய சதவீதமாக இருக்கிறது. கடந்த 5 மணி நிலவரப்படி நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட தர்மபுரியில் 67% என்றால் சென்னையில் 57% தான் வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. மிகவும் மந்தமான, அதாவது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில் தற்போது தியாக நகர் பகுதியில் 6 மணிக்கு மேல் மக்கள் யாரும் வாக்களிக்க வராதன் காரணமாக அங்கு இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்வதற்கான பணிகளை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக கண்ட்ரோல் யூனிட் எனப்படக்கூடிய அந்த பாக்ஸில் அந்த முகவர்களை வைத்து முழுமையாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்வதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த முழுமையாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்த பிறகு இதை அதாவது சென்னையில் உள்ள 3 இடங்களில், அயலா கல்லூரி, குயின் மேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 இடங்களில் இந்த வாக்கு இயந்திரமானது பாதுகாப்பாக வைக்கப்படும். தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் துணை ராணுவ படை மூலமாக 3 கட்டங்களாக இந்த பாதுகாப்பு பணிகள் மூலமாக இது வைக்கப்பட்டு முழுமையாக காவல்துறையுடைய சிசிடிவி கேமரா மூலமாக முழுமையாக கண்காணிக்கப்படும். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் முழுமையாக நடைபெற்று முடிந்த பிறகு ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது முழுமையாக நடைபெறும். அப்பொழுதுதான் இந்தியாவின் பிரதமர் யார் என்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும். குறிப்பாக தற்போது நிலையில் தேர்தல் அதிகாரிகள் மும்முரமாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை, மின்னணு இயந்திரம், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட் என சொல்லப்படுகிற அனைத்தையும் சீல் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் இந்த சீல் செய்யும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பொதுவாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னவும் தேர்தல் முகவர்கள் மூலமாக, கட்சியின் முகவர்கள் மூலமாக இதை செய்வார்கள். அதே போல் இதை சீல் செய்யும் போதும் அந்த கட்சியின் முகவர்கள் மூலமாக இது சீல் செய்யப்படும். தொடர்ச்சியாக தற்போது கட்சி முகவர்கள் முன்னிலையில் இந்த தேர்தல் வாக்கு பெட்டி இயந்திரமானது சீல் செய்யப்பட்டு வருவதை நாம் நேரடியாக காண முடிகிறது. அதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் முழுமையாக காண்பித்து வருகிறார். இதே நிலைதான் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இடங்களிலும் 6 மணிக்கு முன்னதாக வாக்காளர்கள் வராத பட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளிலும் இதே நிலைதான் தற்போது இருக்கும். ஒருவேளை வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வாயில்கள் மூடப்படும். அதன் பிறகு யாரேனும் உள்ளே வந்தால் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்போது இருப்பவர்கள் வரை டோக்கன் வழங்கப்பட்டு முழுமையாக வாக்கு செல்வதற்கான ஒரு முறையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட தியாகராயர் பகுதியில் சீல் செய்யும் பணியை தற்போது தேர்தல் அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். அது முழுமையாக காண முடிகிறது. இதன் பிறகு வண்டிகள் மூலமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று மின்னணு இயந்திரங்களை கொண்டு செல்லப்பட்டு துணை ராணுவத்துடைய பாதுகாப்புடன் அது குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று கல்லூரிகளில் பாதுகாப்பு பணியில் பல்வேறு கட்டங்களாக வைப்பார்கள். மேலும் அங்கு கட்சி முகவர்களும் தொடர்ச்சியாக 1 மாதம் காலம் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ராணுவ படையுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், சிசிடிவி கேமராவாகட்டும், தொடர்ச்சியாக அவர்களும் அந்த இடத்தை முழுமையாக 1 மாதம் முழுவதுமாக கண்காணித்து வருவார்கள். இதே நிலைதான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த தியாகராயர் பகுதியில் முழுமையான ஒரு சீல் வைக்கும் பணி நடத்தி வரப்படுகிறது.